இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் இருக்கட்டும் அப்படின்னு கோன் வந்து பத்த வச்சிருந்தேன். நல்லா வாசனையா இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாவே யூடியூப்ல ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போன வீடியோவே இன்னைக்கு ஓபன் பண்ணி பாத்துட்டேங்க. ரொம்ப நாளா ராசி பலன் பார்க்க கூடாது, இந்த புது வருஷத்துக்கு பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எந்த வருஷத்துக்குமே இந்த ராசிக்கு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ராசிக்காரவங்களுக்கு உடம்புல உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரிதான் ரொம்பவே வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ரொம்பவே மன வேதனையில தான் இருப்பாங்க. அப்படி என்னடா ராசின்னு பார்த்தா கும்ப ராசி தாங்க. நம்ம பிறக்கும் போதே சனி பகவான் திசையிலே பிறந்துட்டோம். அதனால வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்தோம். இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. யாராவது கும்பராசிக்காரங்க இருந்தா எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கிற மாதிரி கமெண்ட்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு காலையில வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டு தக்காளி தொக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரின்ட்டு 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு உடனே தக்காளி தொக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துட்டோம்னா தக்காளி தொக்கு சூப்பரா ரெடிங்க. ஹேர் ஆயில் ஆஃபர் போட்டதுனால ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.